டுடே பிரேக்ஃபாஸ்ட் பார்க்கலாமா வாங்க. இன்றைக்கி மக்ரோனி பாஸ்தா செய்யலாம். இதில் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றுறோம். அப்புறம் முட்டையை ஊற்றி பீட் பண்ணி அது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க முட்டையை உடச்சி ஊற்றிட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். ஓரளவுக்கு அது வெந்ததும் நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்குது. ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பிளேட்டில் மாற்றியாச்சு. அதையே இது வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி கடுகு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் கொஞ்சம் கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு போடலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் பச்சை மிளகாய் கருவேப்பிலை போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க பார்க்கலாம். நல்லா பொரியுது. பச்சை மிளகாய் போட்டாச்சு, கருவேப்பிலை போட்டாச்சு, இஞ்சி பூண்டு சின்ன குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டாச்சு. அப்புறம் ஆனியன் நல்லா ஃப்ரை பண்ணதும் டொமேட்டோ போடணும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஃப்ரை ஆகிட்டுருக்கு. அப்புறம் டொமேட்டோ போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு சால்ட்டு போடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மட்டன் மசாலா, ஆச்சி மட்டன் மசாலா லைட்டாக ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறம் ஆச்சி சில்லி பவுடர் அது ஒரு டேபிள் ஸ்பூன். பச்சை மிளகாய் போடுறதுனால குழந்தைங்க சாப்பிட முடியாது, அதனால் காரம் தேவைக்கேற்ப போட்டுக்கலாம். அப்புறம் ஃப்ரை பண்ணி வச்சுருந்த முட்டையை எடுத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சள்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் பச்சை வாசனை போக. அப்புறம் மக்ரோனியை வேக வச்சு வடிகட்டி வச்சுருக்குறோம், அதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொத்தமல்லி போட்டு சர்வ் பண்ண வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க எப்படி கலர்லான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஹை ஃப்ளேமில் வச்சோம் அப்படின்னா தீஞ்சிரும். லோ ஃப்ளேம்லேயே வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கணும். சால்ட்டு பத்தலைன்ற பட்சத்தில் போட்டுக்கலாம். மிக்ஸ் ஆகிடுச்சு பாருங்கள், எவ்வளோ அழகாக இருக்குது கலரு, சூப்பராக இருக்கா ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ தான், ரெடி பண்ணியாச்சு, முடிச்சாச்சு. வாங்க சாப்பிட்லாம். எங்கள் வீட்டில் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மக்ரோனியா பாஸ்தா. வாங்க சாப்பிட்லாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணுங்கள். சர்வ் பண்ணலாமா வாங்க. ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி லைட்டாக கொத்தமல்லி போட்டு கொடுக்கலாம் வாங்க. பாய், தேங்க்யூ.